அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, உங்களை இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த பாஸ்கா காலத்தினுடைய இன்றைய வெள்ளிக்கிழமையிலே நம் ஆண்டவர் இயேசுவை நினைத்து பார்த்து அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே அனுபவிக்க, இறைவனோடு இணைந்து பயணிக்க நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான மன்னா உணவு யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 - 14 முடிய பகுதிகள். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியை முழுமையாக படித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு அருமையான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து திபேரிய கடல் அருகே 3ஆம் முறையாக சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எதுக்கு மீண்டுமாக இயேசு 3ஆம் முறை காட்சி கொடுக்கிறார்? ஏன்னா நம்ம எல்லாமே மனிதர்கள், சீடர்கள் எல்லாமே மனிதர்கள். எத்தனை முறை காட்சி கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை வரலையே. இயேசுவோடு இருந்தாங்க. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி நான் படிக்கிற பொழுது எனக்கு சிரிப்பு வந்தது. என்னப்பா, இயேசு கூட இத்தனை வருஷமா இருந்தீங்களே, அவர் உயிர்த்துட்டார். சரி, உயிர்த்து வந்து கூட ஒரு 2 முறை 2 இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறாரு. மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. திடீர்னு ரூம் எல்லாம் பூட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில வந்து நின்று, நான் தான், ஆவி கிடையாது, என்னை தொட்டு பாருங்க, மீன் கொடுங்க சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க பயத்தெல்லாம் போக்கிட்டு போனவர் இன்னும் அந்த இயேசு மேலே நம்பிக்கை வரலையே அப்படிங்கிற போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளோ புதுமையை பார்த்தாங்க, எவ்வளவு செஞ்சார், சொல்லிட்டே இருக்கிறாரு. இதை என் நினைவாக செய்யுங்கள், போய் எனக்காக மக்கள்கிட்ட பேசுங்க, என்னுடைய பணியை செய்யுங்க, ஏழை எளியவர்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பணியிலிருந்து அழைத்து வரார். அவங்க ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து அழைத்து வராரு. அப்ப பழையதிலிருந்து வந்து புதிய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இயேசு மரிச்சு உயிர்த்த பிறகு அவ்வளோ இன்னும் நேரா வந்து நான் உயிர்த்திட்டேன், உயிரோடு இருக்கிறேன், உடலோடு இருக்கிறேன்னு சொல்லியும் கூட பேதுருவும் அவர் கூட இருந்த சீடர்களும் நம்பலங்க. அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது உணர்கிறேன். ஏன்னா அவர் பழைய தொழிலை மீண்டும் போய் தொடங்குறார். எல்லாம் பழைய அந்த வலையெல்லாம் எடுத்து அதெல்லாம் நல்லா சீர்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் அந்த திபேரிய கடலில் போய் மீன் பிடிக்கலாம், நம்ம வேலையை செய்வோம், பழச வேலை இதுதானே செஞ்சுட்டு இருந்தோம், நமக்கு வேறு வழி இல்லை, இயேசு தான் கூட இல்லையே, நம்ம இதையாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு சில சீடர்களும் அவர் கூட போகிறாங்க, மீன் போய் தேடுறாங்க. பழையபடியே பாருங்க, அதே நிகழ்ச்சியின் மூலமாகவே உயிர் தாண்டவர் சந்திக்கிறார் பேதுருவை. அவர் மீன் பிடி இரவெல்லாம் மலையை போட்டு வீசி வீசி பார்க்குறாரு, மீன் ஒன்றுமே அகப்படலை. ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, மன சோர்வோடு அப்படியே வெளியே திரும்பி வராருல, அதே ஒரு நிகழ்ச்சி தாங்க பிரியமானவர்களே. இயேசு உயிர்த்தோ அந்த இடத்துல அவர்களை சந்திக்கிறார். அவங்களுக்கு நைட்டு பூரா போட்டு போட்டு பார்க்குறாங்க, ஒரு சின்ன மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை. சோர்ந்து போய் விடுகிறார்கள். மீண்டுமாக ஒரு சோர்வு, இந்த வேலையிலும் நமக்கு வெற்றி இல்லையா, நம்ம என்னதாயா பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள சீடர்களும் பேதுரும் அந்த இடத்துல படகுல இருக்கிறாங்க. அப்ப அந்த படகுல இருந்து அங்க பாக்குறாங்க, அந்த கரையோரத்துல ஒருத்தர் நிக்கிறார். அப்புறம் அங்க நின்றுக்கிட்டு ஒருத்தர் சொல்ற, ஐயா என்னையா பண்றீங்க, மீன் பிடிக்கிறீங்களா, மீன் எதுவும் கிடைக்கலையா, இரவெல்லாம் கஷ்டப்பட்டோங்க, ஒன்றும் கிடைக்கலங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி இந்த பக்கமா திருப்பி போடுங்க அப்படிங்கிறார். யார் அது திரும்ப நம்மளை இந்த பக்கம் போட சொல்றாருன்னு சொல்லிட்டு, சரி யாரோ ஒருத்தர் நின்று சொல்றாரு, திரும்ப தான் போடுவோமேன்னு போடுறாங்க. போட்டாக்கா வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீன் அகப்படுகிறது. உடனே பேதுரு ஐயோ அங்க இருக்கிறது இயேசுன்னு நினைச்சிட்டு உடனே அந்த படகுல இருந்து தண்ணியில கடல்ல குதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது என்னன்னு தெரிகிறது? எவ்வளவுதான் கடவுளிய அற்புதங்களை, அதிசயங்களை நாம் கண்கூடாக பார்த்தாலும் மீண்டுமாக கடவுள் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பழையபடியே பழைய வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. மனம் மாறி இருப்போம். ஒருவேளை தவக்காலத்துல 40 நாள் காவி உடை அணிஞ்சு மாலை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்போம், நற்கருணை ஆராதனை பங்கு வச்சிருப்போம், பாவ அறிக்கை செஞ்சிருப்போம், நிறைய கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு திரு யாத்திரையா செஞ்சிருப்போம். எல்லாம் பண்ணிட்டு பாவத்திலிருந்து மீண்டு வந்துட்டு மீண்டுமாக பழைய நிலைக்கு
அடுத்த வருஷம் நமக்கு தவக்காலம் வரும்ல, அப்ப பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா பாவ வாழ்க்கையில போய் பாவம் செய்வோம், குடிப்போம், தவறு செய்வோம், பாவம் செய்வோம் இல்லையா? செய்றோம், இன்னைக்கு செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா அந்த ஈஸ்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பா 40 நாள் கடுமையா தவம் இருந்தல்ல, நல்லா குடிக்கணும்னு சொல்லிட்டு ஓவரா 40 நாள் குடிக்காதெல்லாம் சேர்த்து வச்சு குடிக்கிறது, சேர்த்து வச்சு அந்த பாவத்தை செய்யறது. இதுல இருந்து நான் கடுமையா தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மீண்டுமாக பன்மடங்காக செய்யுது. இதுதான் பழையபடி திரும்புறது. பிரியமானவர்களே, இது படிக்கிற பொழுது எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி சொல்றது? ஏன்னா அது உண்மை, யதார்த்த மனிதர்களாகி நம்ம இப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். சீடர்கள், இயேசுவோடு இருந்த சீடர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அவ்வளோ அற்புதங்களை, அதிசயங்களை கண்கூடா பார்த்து, உயிர்த்த ஆண்டவரே வந்து கூட உட்கார்ந்து சாப்பிட்டதையும் பார்த்து, ஐயோ இனி அந்த வேலையெல்லாம் அவருக்கு சொன்ன வேலையை செய்ய முடியாது, நம்ம பழைய வேலைக்கே போயிடணும்னு போயிட்டு செய்யறாங்க பாத்தியா? அந்த மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. இன்னைக்கு யோசித்து பாருங்க. பாஸ்கர் காலம் வந்துருச்சு. நீங்க தவக்காலம் 40 நாள் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எவ்வளவு மாற்றம். அப்படியேவா அந்த புனித தன்மையில வாழ்றீங்க? தினமும் கோயிலுக்கு போறீங்களா? இல்ல ஜெபிக்கிறீங்களா? இல்ல பழைய அந்த செயல்கள்லாம் செய்யாம இருக்கீங்களா? எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிருப்போம்ல. ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா அந்த பழைய அந்த துணியெல்லாம் கழட்டி போட்டாச்சு, மாலையை கழட்டி போட்டாச்சு. இனி நம்ம பழையபடி வாழலாம், அந்த பாவத்திலே இருக்கலாம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே அந்த சீடர்கள் செய்த செயலை நாமும் செய்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம மீண்டும் எப்போ மனம் மாறுவோம்? மீண்டும் வந்து இப்ப இயேசு திரும்பவும் அந்த பழைய நிலையில் நம்ம வாழும் பொழுது, இயேசு வந்து எப்படி இருந்தாரோ அதே காட்சியை அடுத்த வருஷம் தவ காலத்துல வந்து நம்ம திருவிழாவை அழைக்கும் பொழுது மீண்டுமா காவி உடையை உடுத்தி மாலை அணிந்து அந்த ஆன்மீக காரியங்களை 40 நாள் செய்வோம். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. அது அல்ல கிறிஸ்தவம். நீங்க வாங்க அப்படின்னு மீண்டுமாக இயேசு உயிர்த்த ஆண்டவர் அதே புதுமையை அந்த மனிதருக்கு செய்து மீண்டும் அழைத்து, அந்த வாழ்விலிருந்து புதிய வாழ்வை நீ பயணிக்க வேண்டும், புதிய வாழ்வில் வாழ வேண்டும் என்று சொல்லி திரு அவையை கட்டி எழுப்பு என்று பேதுரு மீண்டுமாக அழைக்கிறார். வந்து அந்த உயிர்த்த ஆண்டவரை முழுமையாக போதித்து ஒரு கத்தோலிக்க திரு அவையை பேதுரு கட்டி எழுப்புவதை சிறப்பாக இன்று நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எனவே இன்று சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தி பகுதியை படிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை இந்த நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை வலுவூட்ட வேண்டும் என்பதற்காகவே வருகிறார். மீண்டுமாக தான் செய்த புதுமைகளை ஒவ்வொன்றாக செய்து வருகிறார். அந்த இடத்துல மீண்டுமா இந்த நற்செய்தியில இறுதியில பார்க்கலாம், மீண்டுமாக ஒரு திருப்பலி நடத்துறாருங்க. உயிர்த்தாண்டவர் திருப்பலி நினைவு கூறுகிறார். இது மாதிரி நீங்க செய்யணும், திருப்பலி வைக்கணும். குருத்துவத்தை ஏற்படுத்தினார்ல அந்த பெரிய வியாழன் அன்று. அப்ப இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அதுல மீன்ல ஒரு சில மீனை கொண்டு வாங்க, அங்க நெருப்பு மூட்டி இருக்கிறாங்க, அதை வந்து சுட்டுங்க. சுட்டு அந்த இடத்துல அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த திருப்பலி, அதுதான் திருப்பலியிலே உணவை நாம் இயேசுவின் உடலை உட்கொள்கிறோம் இல்லையா? அதே நிகழ்வு இந்த இடத்திலே உயிர்த்த ஆண்டவர் நிகழ்த்தி காண்பித்து, பேதுருக்கு போய் உன்னுடைய பணியை இவ்வாறு செய் என்று சொல்லி அவருக்கு மறைமுகமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த பாஸ்கா காலத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு அருமையான ஒரு செய்தி. 3ஆம் முறை திபேரியா கடல் அருகே இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். உடலோடு மனதோடு அங்கே உண்டு அவர்களுக்கு நம்பிக்கையை மிகுதியாக்கி, எனது பணியை மீண்டுமாக திரும்பி வந்து செய்யுங்கள் என்று அழைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பழைய வாழ்க்கையே வாழ்வதை விட்டுவிட்டு இறைவன் நம்மை அழைத்திருந்தால் அந்த வாழ்க்கையை உணர்ந்து அதன்படி தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவனோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம். நல்ல இயேசுவின் பிள்ளைகளாக உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சி பகரும் மகனாக மகளாக வாழ முயற்சிப்போம். இப்பொழுது என்னோடு இணைந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இன்று வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே ஆண்டவரே, நீர் இந்த பாஸ்கா காலத்தில் ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். 3ஆம் முறையாக நம்பிக்கையற்று பழைய தொழிலையே செய்ய சென்ற அந்த சீடர்கள் மத்தியிலே நீர் காட்சி கொடுக்கிறேன். அந்த திபேரிய கடல் மத்தியிலே நீர் காட்சி கொடுத்தது இன்று எங்கள் மத்தியிலே நீர் காட்சி கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. நாங்களும் இந்த சீடர்களை போன்று மீண்டுமாக பழைய பாவ வாழ்க்கைக்குள் கடந்து சென்று விட்டோம். தவக்காலத்தில் இருந்த வாழ்வை இன்று எங்களால் வாழ முடியாமல் மீண்டுமாக பழைய வாழ்வையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வது வாழ்வல்ல என்று சொல்லி மீண்டுமாக நீர் பல அதிசயங்களை, அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பழைய பாவத்திலிருந்து மீண்டு புதிய வாழ்வு, நீர் கொடுத்த அந்த வாழ்வை நேர்மையோடு, உண்மையோடு, உறுதியோடு செய்ய எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன்.
சிறப்பாக இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு நீர் குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமை மாற்றம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை இருக்கிற எல்லா உடல் வியாதிகளை தொட்டு குணப்படுத்துவீராக. மனதில் இருக்கிற எல்லா தேவையில்லாத கசப்பான உணர்வுகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இவர்களை அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர்கள் வழி நடத்திட்டு ஆண்டவரே. இன்று நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகளிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெற்றியை காண செய்வீராக ஆண்டவரே. இவர்களை வழிநடத்தும், சுமந்து கொள்ளும், காத்துக்கொள்ளும். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு, அமைதியோடு வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.